மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 1, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை குடும்பம் சீரியலில் குடும்ப ஜோஷியரை வர சொல்லியிருக்காங்க. போன எபிசோடில் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, வான்மதி குடும்ப ஜோஷியரை பார்க்க போகிறா. நேராக போய் அவர்கிட்ட வெண்ணிலாவை பற்றி அவர் டைம் சரி கிடையாது, அவர் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, அவங்க கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வரும், அவர் வருண் வேற ஒரு பொண்ணை மனசில் நினச்சிட்டு இருக்காருலாம் சொல்கிறாங்க. ஏம்மா நீங்கள் அவர் அண்ணாமலையோட மருமகன் சொல்கிறீங்க, இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏந்திரிமா முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நான் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஜோசியம் பார்த்தா எவ்வளோ கிடைக்கும், உங்களுக்கு 2000 கிடைக்குமா, அதோட அதிகமாகவே நான் உங்களுக்கு தரேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து நான் சொன்னதெல்லாம் சொல்லிவிடுங்க, நீங்கள் நாளைக்கு நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை விட அதிகமாகவே நான் உங்களுக்கு தரேன் காசுன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போகிறா. உடனே அங்கே அந்த சைடில் வருண் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. சாரா என்னை அடைய முடியலன்றனால இது மாதிரிலாம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளே அசிங்கப்படுத்திக்கிட்டா. அம்மாட்ட சொல்லணும் இந்த விஷயத்தை பற்றி, சாராவும் வரணும் லவ் பண்ணத விஷயத்தை பற்றி சொன்னால் தான் அம்மாவுக்கு தெரியும். நான் இப்போது வெண்ணிலா கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினச்சி அம்மா நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ தான் அண்ணாமலை உள்ளே வராங்க. ஏன்பா என்கிட்ட இதை பற்றிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி உனக்கு உன்கிட்ட இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா சாரா, உன்னை கல்யாணம் நடக்க விடாத அளவுக்கு, ஏன்பா இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லைம்மா நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவள் ஃபஸ்ட்டு நிச்சயத்துக்கே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சின்னு சொல்லி இந்த சர்டிஃபிகேட் இருந்தப்பயே அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும்னு தப்பு பண்ணிட்டேன் நான், சரிப்பா நீ கவலைப்படாத, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லவும், அம்மா அவங்க மடியில் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சரிப்பா படுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா ரொம்ப நல்லவ, நீ அரெஸ்ட் ஆகி உனக்கு போலீஸ் கூப்பிட்டு போன அந்த கொஞ்ச நேரத்தில் ரொம்ப துடிச்சு போயிட்டா. வெண்ணிலா மாதிரி ஒரு பொண்ணு கடையை கொடுத்து வச்சுருக்கணும், நீ தான் நல்லா பார்த்துக்கணும் வெண்ணிலாவை அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜோஷியர் வராங்க, எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வான்மதி மேலேருந்து கீழே இறங்கி வரா. உத்தமன் வராரு. உத்தமன்கிட்ட என்ன இப்போல்லாம் என்கிட்ட பேசுகிறதும் இல்லை, ரொம்ப வளர்ப்பீங்களே, ஒன்றும் கண்டுக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லவும், புலி மீசை இருக்கிறதுனால பூனையும் புலியும் ஒன்றாயிடாது, அதனால் உன்கிட்டலாம் நான் பேசணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், நான் தான் இனிமேல் இந்த குடும்பத்தில் எல்லாம், நான் தான் மூத்த மருமக, நான் டிசிஷன் இருக்கிறது தான் எல்லான்னு சொல்லவும், நீ எதுவும் பண்ண முடியாது, இது அண்ணாமலையோட ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கையை மறைச்சிட்டு அந்த லிஃப்ட்டில் ஏறி போயிடுறா. இது போய் நான் படியில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் டென்ஷனாகி நின்றுட்டுருக்காரு. ஜோஷியருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜோஷியரும் வந்துடுறாரு. ஜோஷியர் இது மாதிரி அண்ணாமலையம்மா லாக்கிங்களா எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சிட்ருக்காங்க. உடனே எங்கள் குடும்பத்தில் 2 மருமகள் வந்திருக்காங்க, அவங்களுக்காக ஜாதகம் பார்க்க தான் உங்களை நான் வர சொன்னோம், நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கிறதுனால அப்படின்னு சொல்லவும், ஃபஸ்ட்டு தொன்னியே வெண்ணிலாவதும் வருணும் தராங்க. 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, இது சிவன் பார்வதி ஜாதகம் மாதிரி இருக்குது, 10க்கு 9 பொருத்தமுக்கு நல்லாயிருக்கு, இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க, இவங்களால இவங்க கணவர் ஆயுள் நல்லாயிருக்கு, குடும்பமும் அவங்களால நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை தொட்டாலும் இவங்க பொண்ணாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. வான்மதி என்ன நம்ம ஒன்று சொல்ல சொன்னால் இவர் ஒன்று சொல்கிறாருன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அடுத்தது கௌதம்தியும் வான்மதியும் கொடுக்குறாங்க. வான்மதி இதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இது மாதிரி ஜோஷியம் இவங்க டைமே சரியில்லை, இவங்க ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, இவங்களால் குடும்பத்துக்கும் வீட்டுக்காருக்கும் நிறையா பிரச்சனை வரும், ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி கூட யோசிக்கிற மாதிரி தோணும், ஆனால் ஆயுசுக்கு எந்த தோஷம் எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்க வீட்டுக்கார பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் சொல்கிறாரு. உடனே ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்ட்டு கௌதம் அம்மா கேட்குறாங்க. இருக்குது, தினமும் காலையிலே நான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 4 மணிக்கெலாம் ஏஞ்சி குளித்து முடிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணி விரதம் இருக்கணும், இந்த விரதம் முடிக்கும் போது பெரியவங்க காலில் விழுந்து பாத பூஜை பண்ணிட்டு தான் அந்த விரதத்தை முடிக்கணும்னு சொல்கிறாரு. அவள் சொல்கிறா, நான் காலைல 4 மணிக்கு தான் எனக்கு தூக்கமே நல்லாவே வரும், இப்போ போய் என்ன பண்ண சொல்கிறீங்களேன்னா பரிகாரமாக அதை பண்ணி தான் ஆகணும்னு அவங்க மாமியார் சொல்கிறாங்க.
நாளைக்கே நான் அதை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஜோஷியர்கிட்ட. அவரும் கிளம்பி போகிறாரு. உடனே எல்லாரும் போகிறாங்க. வான்மதி போகிறா. உடனே அண்ணாமலை சொடக்கு போட்டு நீ என்ன ரொம்ப ஷாக் ஆகிட்டியா, இன்னொரு ஷாக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷியரை வர சொல்லி அவள் சொன்னதெல்லாம் ஜோஷியர் சொல்கிறாரு. இந்த மாதிரி வான்மதி சொன்னது வெண்ணிலா கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு சொன்னது, ஜோசருக்குன்னு சொன்னது, அவர் இன்னொரு பொண்ணு மனசில் இருக்கார் அருண் மனசில்னு சொன்னதெல்லாம் சொல்லவும், நீ வந்து அடுத்தவங்களை கஷ்டப்பட்டு நிம்மதியாக வாழ்ந்துடலான்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து அடுத்தவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துட முடியாது, இனிமேச்சும் உன்னை திருத்திக்க, சின்ன பழத்தனமாக ஒன்றும் பண்ணிகிட்ருக்காத நீனு அப்படின்னு வான் பண்ணிட்டு போகிறாங்க. மறுநாள் வந்து வெண்ணிலா வான்மதியை காலையிலே 4 மணிக்கெல்லாம் எழுப்பி கூப்பிட்டு வந்து மஞ்சள் தண்ணி வச்சு குளிக்க வச்சு பட்டையெல்லாம் போட்டு விட்டு விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க கோமியம் கொடுத்து. வரப்போகிற எபிசோட் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.